ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஏசியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் தயவு செய்து ஏசியே வேக்கம் போட்டுட்டீங்க, கடையில் வேக்கம் போட்டுட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட போனதுக்கப்புறமா நீங்கள் கேஸை ஃபில் பண்ணாதீங்க. தயவு செய்து வேக்கம் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சமாக கேஸை அதை ஃபில் பண்ணிவிடுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் வேக்கம் போட்டுட்டு நீங்கள் கஸ்டமர் வீட்டுக்கு போய் அங்கே கேஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த இடத்துல போன உடனே உங்களுக்கு மிஷின் எல்லாமே கேஸ் எல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ரஸர் ரன் ஆகாது. ஏன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்ததுனால நான் இந்த ஒரு பதிவை நான் போடுறேன். தயவு செய்து கம்ப்ரஸரை வேக்கம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாவது ஒரு 2-3 பாயிண்ட்டாவது கேஸை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு எடுத்துன்னு போய் கஸ்டமர் வீட்டில் ரன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டாப்அப் பண்ணி விட்டுருங்க. தயவு செய்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப வரக்கூடாதுன்னா, ஏன்னா கம்ப்ரஸர் ரன்னே ஆகாது, ஓவர் ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆகி நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் அசம்பிள் பண்ணோம். இது வந்து லேப்டாப் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ரொம்ப ஹைட்டுங்க இது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து தயவு செய்து நீங்கள் வேக்கம் போட்ட உடனே கொஞ்சம் கேஸை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு எடுத்துன்னு வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடும். அது ஃபுல்லாகவே வந்து ஹேங்காகி பிடிச்சிக்கிச்சு. ஹேங்காகி பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஃபுல்லாக ஹீட் பண்ணுறோம். நல்லா கன்னை வச்சு ஹீட் பண்ணி அடியில் பேஸெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரை. ஸோ அதுக்கப்புறம் 2 தட்டு சுற்றியில் 2 சைடெல்லாம் தட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஜாம் ஆகி பிடிச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸோ ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபால்ட் எதனா வந்ததுன்னா, உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்தால் கூட நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, கேஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னா, கேஸ் ஃபில் பண்ணி விட்டுட்டுக்கப்புறம் மைனஸில் போகுது. எப்போவுமே கேஸ் ஃபில் பண்ண உடனே மைனஸில் போச்சுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மைனஸில் போயிட்டு திரும்பவும் ப்ளஸில் போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கேஸ் ஏற்ற மைனஸில் போகுது, என்ன ஆச்சோ ஏதாச்சோ பயப்படுவாங்க. தயவு செய்து அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு இத்தனை கிராம் எடுத்துன்னு போகிறீங்கன்னா கேஜ் போட்டு எடுத்துன்னு போயிடுங்க. இத்தனை கிராம் ஏற்றிருக்கிறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜில் மைனஸில் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ இது சில பேருக்குலாம் வந்து மைனஸாக ஆகுதே சொல்லிட்டு பயந்துருவாங்க. ஸோ அப்போலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஸோ இதுதாங்க வேக்கம் போட்டுட்டு ஸோ எல்லாம் நான் பண்ண பார்த்தீங்களா, பிரச்சனை வருதுன்னு அந்த பிரச்சனை இதுதான். இப்போ இங்கே ஃபுல் வேக்கம் போட்டோம், ஆவி வேறு வருது. இவர் என்ன பண்ணிட்டாரு, இது பெரிய காமெடி நடந்துச்சுங்க. வேக்கம் போடும்போது வால்வை திறக்காமல் வேக்கம் போட்டுட்டாரு. நானும் கவனிக்கல, பார்த்தா புகை வந்துன்னே இருந்தது. என்னடா அது புகை வந்துகிட்டே இருக்குது சொல்லிட்டு வேக்கம் போடும்போது வால்வை திறக்காமல் வேக்கம் போட்டார். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பதிவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. R32 கேஸ்லாம் ஏற்றும் போது 410 கேஸ்லாம் ஏற்றும் போது கண்டிப்பாக வேக்கம் போட்டே ஆகணும். ஓகேங்களா. வேக்கம்லாம் போடாமல் நீங்கள் பாட்டுன்னு டாப்அப்லாம் ஏற்றிடாதீங்க. தயவு செய்து அப்போலாம் பண்ணாதீங்க. கஸ்டமர் வந்து காசுக்கு ரொம்ப கம்மியாக தராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து ஒரு வேக்கம் பம்பு வாங்கி வச்சுக்குங்க. பாருங்கள் எப்படி வேக்கம் போடுறாரு பாருங்கள். இந்த ஏசியில் என்ன பிரச்சனை தெரியுங்களா, இந்த ஏசியில் டர்மலு எரிஞ்சு போயிட்டு கைட்டும் போது ஆன் பண்ணிவிட்டு கைட்லான்னு பார்க்குறோம், ஃபுல்லாக பாடி ஆகுது, ஃபுல் ஷாக்கு. ஸோ இது எதுக்கு சுரண்டுறாருன்னா, கண்டினியூட்டி வருதா இல்லையா, இந்த கம்ப்ரஸர் போயிடுச்சா இல்லையா செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூட்டி வருதா பார்க்குறோம். கண்டினியூட்டி ஃபுல்லாக பாடி ஆகுது, ஆல் தான் இது ஸ்க்ராப்பு தான் இது. ஸோ நீங்கள் கண்டினியூட்டி பார்க்கும்போது பாடியில் நல்லா தேய்ச்சிருங்க. பாடி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா தான் டெர்மினலில் வச்சுட்டு பாடியில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டினியூட்டி காட்டும். இப்படி காட்டிச்சுன்னா பாடி ஆகுது. ஸோ பாடி ஆகிடுச்சுன்னா கம்ப்ரஸர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்ரஸர் போயிடுச்சு. இது வந்து கஸ்டமரு முன்னாடியே வந்து அவங்க வந்து காட்டுறோம். இது பாருங்கள், இது வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா கயிட்டுறதுக்காக போனோம். ரொம்ப ஹைட்டுங்க, 20 அடிங்க. ஐயோ, இதை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகி போச்சு. எவ்வளோ லாங் தெரியுமா அது? இதை கயிறு போட்டு கீழே இறக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகி போச்சு எனக்கு. இப்போ கேமராவை ஆன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ சரியாக வச்சுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது மாடியில் ஏணியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து இந்த ஏசியை வந்து கயிட்டணும். நான் கயிட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்றா உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரில் நிறைய ஃபால்ட் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு 10 வகையான ஃபால்ட் இருக்குது. இந்த 10 வகையான ஃபால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் பயப்படாமல் கேளுங்க, தைரியமாக கேளுங்க. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் கொடுப்பேன். மற்றவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருவேன். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே நான் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துப்பேன். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலையெல்லாம் சொல்லி கொடுக்காதடா, ஒன்று மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கட்டவே மாட்டேன். நீங்கள் நல்லா இருந்தால் சரி, நீங்கள் நல்லா வேலை கற்றுக்குன்னு நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, எனக்கு அது போதும் எனக்கு. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி